தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் வந்தாலும் இன்றளவும் என்றும் நான் தான் சூப்பர் ஸ்டார் என சூப்பர் ஸ்டார் நாற்காலியை கெட்டியாக பிடிச்சி வச்சிருக்கிறவர் நம்ம ரஜினிகாந்த் தான். அவர் பிடிச்சாரோ இல்லையோ மக்கள் அவரை அந்த சீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டாரோடைய தனித்திறமை மட்டும்தான். இப்போ 75 வயதானாலும் அடுத்தடுத்த படங்களில் ரசிகர்களுக்காக நடித்து கொண்டிருக்காரு. அப்படி அவர் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் குறித்த ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக நடிச்சிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படத்தில் என்னதான் ஒரு சமூக கருத்துள்ள ஒரு கேரக்டரில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்தது. ஆனால் விமர்சன ரீதியாக கலவையான விமர்சனங்களையே பெற்றது. அதற்கு காரணம் இந்த படம் ரஜினி படமாகவும் இல்லை, ஞானவேல் படமாகவும் இல்லை, ரெண்டும் கலந்து போய் மிக்சடாக மாறி போச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு சுமாரான படமாக போச்சு என சொல்லப்பட்டது. அதையெல்லாம் போக்கும் விதமாக தான் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த கூலி படத்தில் பல வருஷம் கழிச்சு வில்லனிசம் கேரக்டரில் நடிக்கிறாரா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது நெகட்டிவ் ஷேட் கலந்த ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர். நம்ம எந்திரன் படத்தில் பார்த்துருப்போம் சூப்பர் ஸ்டார் எந்த அளவுக்கு வில்லனிசத்தோட ஒரு ஹீரோயிசத்தை காமிச்சிருப்பாருன்னு. அப்படிதான் இந்த படத்துலையும் அவர் காமிக்க போறாராம். இதனால மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இவங்க தான் ரசிகர்கள், இவங்க தான் ரசிகர்கள்னு கிடையாது. ஒட்டுமொத்த திரைத்துறையில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தான். அப்படி சூப்பர் ஸ்டார் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா தியேட்டருக்கு கூட்டமா போவாங்க. அப்படி சம்பவம் பண்ண போற படம் தான் இந்த கூலி படம். ஆனாலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய லியோ படம் சறுக்கலா தான் அமைஞ்சு போச்சு. அதற்கு காரணம் இரண்டாம் பாதி சரியில்லை என விமர்சனங்கள் வந்தது. ஆனாலும் வசூல்ல பார்த்தீங்கன்னா 800 கோடிக்கு மேல நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தந்தது. இருந்தாலும் ஒரு சின்ன குறையாவே பார்க்கப்பட்டது. அந்த குறைகள் எல்லாம் நீக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் சூப்பர் ஸ்டாரோட கெரியர்லேயே ஒரு பெஸ்டான படமா இருக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, அமீர்கான், ஸ்ருதிஹாசன் போன்றவர் முக்கியமான வேடத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை அண்மையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ரொம்ப இளமையா இருந்தாரு. அதைத் தொடர்ந்து இந்த படத்தோட இரண்டாம் சிங்கிள் பாடல் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து தான். இந்த ட்ரெய்லரை உருவாக்கும் முயற்சியில இருக்காங்களாம். அதாவது இந்த ட்ரெய்லரை பக்காவா கொண்டு வர பிளான் பண்ணிருக்காங்களாம். படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகப்படுத்தும் விதமா கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் இருக்காதான். இந்த ட்ரெய்லர்ல என்ன படத்துல இருக்கோ அதை மட்டும் தான் சொல்ல போறாங்களாம் படக்குழு. அது மட்டும் இல்லாம கூடிய விரைவிலே இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இதனால இந்த ட்ரெய்லர் ஓவர் பில்டப்பா இல்லாம என்ன மெசேஜோ அதை மட்டும் சொல்லும் என நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க கூலி படத்தோட ட்ரெய்லருக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.